கெஸ்பர் அவர்களுடைய கோணத்தை கேட்கணும். அரசாங்கத்துக்கும் ஆளுநருக்கும் நடக்கிற மோதல்ல தமிழ்நாட்டுடைய உயர்கல்வி இன்னைக்கு பிரச்சனையாகி சிக்கல்ல இருக்கா, இல்ல முட்டுக்கட்டை போடுறது இதுல ஆளுநரா அரசாங்கமா? இந்த மாநாடு தோல்வியில முடிஞ்சிருச்சுன்ற விரக்தியில கவர்னர் பேசுறாருன்ற விமர்சனத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? முதற்கண் ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் உளவுத்துறை துணைவேந்தர்களை இடைமறித்து நீங்கள் பாதுகாப்பாக இல்லம் சென்று சேர முடியாது என்பதாக ஒரு குற்றச்சாட்டு வைப்பது என்பது பொறுப்பின்மையினுடைய உச்சம். நீங்கள் காவல்துறை மீதும் உளவுத்துறை மீதும் உங்கள் குறைபாடுகளை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம். ஆனால் தமிழகத்தினுடைய உளவுத்துறை கொலை மிரட்டல் விடுக்கின்ற அளவுக்கு, அதுவும் துணைவேந்தர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்ற அளவுக்கு ஒருபோதும் கீழிறங்கி போக முடியாது என்பது ஒரு சாமானிய குடிமகனாக என்னுடைய எண்ணம். இது மிக மிக ஒரு அக்கறையோடு நோக்கப்பட வேண்டிய ஒன்று. காரணம், ஒரு சாதாரண குடிமகன் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் அவர்கள் மீது குற்ற வழக்கு பதிவு செய்ய முடியும், அவதூறு வழக்கு பதிவு செய்ய முடியும், விசாரணை நடத்தப்பட முடியும். இவற்றிலிருந்து ஆளுநருக்கு பாதுகாப்பு இருந்தாலும் கூட இது போன்ற மிக மிக அச்சுறுத்தலான குற்றச்சாட்டு வைப்பதை ஒன்றிய அரசும் தமிழக மக்களும் சட்ட ரீதியாக எதிர்கொள்ளும் வழிகளையும் தேட வேண்டும் என்பது எனது பணிவான ஒரு வேண்டுகோள். இரண்டாவது, இதை வெறும் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் நடக்கின்ற மோதலாகவோ அல்லது ஆளுநரினுடைய ஒரு அடங்காப்பிடாரித்தனம், முரட்டுத்தனம், சிறுபிள்ளைத்தனம், பொறுப்பின்மை என்பதாக மட்டும் நான் பார்க்கவில்லை. ஏனென்றால் அப்படி அடங்காப்பிடாரித்தனமாகவோ பொறுப்பின்மையாகவோ நடந்து கொண்டிருப்பதை இந்த உலகம் அறிந்திருக்கிறது. ஆனால் அவர் மீது ஒன்றிய அரசோ அவருக்கு பொறுப்பாக இருக்கிறவர்களோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை நீங்கள் பார்க்கிற போது அவருடைய செயல்பாடுகளுக்கு ஒன்றிய அரசும் ஒன்றிய அரசினுடைய ஆதாரமாக இருக்கிற RSS அவை சார்ந்த அமைப்புகளும் முழு ஒத்துழைப்பாக இருக்கின்றன. இரண்டு நோக்குகள் தான் எனக்கு தெரிகிறது. ஒன்று, RSS அமைப்பினுடைய அடிப்படை அஜெண்டாக்களில் நீங்கள் ஒன்றை கடந்த பல ஆண்டுகளாக உற்று நோக்கினீர்கள் என்றால், உள்துறை அமைச்சகத்தை கட்டுப்படுத்துவதை விட, வெளியுறவு அமைச்சகத்தை கட்டுப்படுத்துவதை விட, ஏன் பாதுகாப்பு துறை அமைச்சகத்தை கட்டுப்படுத்துவதை விட RSS அமைப்பு மனிதவள மேம்பாட்டுத்துறையை கட்டுப்படுத்துவதைத்தான் முதன்மையானதாக கருதுகிறது. அவ்வகையில் பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளும் தங்களினுடைய சித்தாந்த கோட்பாடுகளை வடிவமைக்கிற, வேரோட்டப்படுத்துகிற களங்களாகவும், பன்முக வாய்ப்புகளையும் களங்களையும் விரித்து வைக்கிற, திறந்து வைக்கிற தளங்களாகவும் பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே தமிழக மக்களின் வரிப்பணத்தால் தமிழக அரசுகளால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களையும் கல்லூரிகளையும் தங்களினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற RSS அமைப்பினுடைய அஜெண்டாவை, ஒன்றிய அரசு உடன்படுகின்ற அந்த அஜெண்டாவை ஆளுநர் நிறைவேற்றுகிறார். இரண்டாவதாக, தேசிய கொள்கை, புதிய தேசிய கல்விக் கொள்கை என்பது அடிப்படையில் கல்வியை அதில் நல்ல தன்மைகள் இல்லை என்று சொல்ல மாட்டேன், சில அம்சங்கள் நன்றாகத்தான் இருக்கின்றன. ஆனால் அடிப்படையில் கல்வியை தனியார்மயப்படுத்துவதும், பெரும் முதலாளிகளின் கைவசப்படுத்துவதும், அதைவிட முக்கியமாக சமூக நீதி கோட்பாடுகளுக்கு எதிரான ஒரு செல்நெறி கொண்டிருப்பதும், ஏழை எளிய மக்களுக்கு உயர்கல்வி என்பது எட்டாக்கனியாக ஆக்குவதும் இந்த புதிய கல்விக் கொள்கையினுடைய அடிப்படை செல்நெறிகள் என்பதால், சமூக நீதி கோட்பாடுகளின் அடிப்படையில் வளர்ந்த தமிழகம், அந்த கோட்பாடுகளை அடியொற்றி நடக்கிற தமிழக அரசுகள் அதை தீவிரமாக எதிர்க்கின்றன. இந்த இரண்டும் தான் மோதலுக்கான அடிப்படைகளாக நான் நினைக்கிறேனே தவிர, தமிழக அரசினுடைய நிலைப்பாடோ அல்லது ஆளுநரினுடைய இந்த பொறுப்பற்ற தன்மையோ என்று நான் நினைக்கவில்லை. இந்த அஜெண்டாவினுடைய முகமாக எதுவரைக்கும் நான் செல்வேன், என்ன வேண்டுமானாலும் செய்வேன். ஒரு மாநில அரசு என்பது, நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியை கூட வெல்லவில்லை, சட்டப்பேரவை தேர்தலில் தெளிவான பெரும்பான்மையோடு மாநில அரசு அமைந்திருக்கிறது. மாநில அரசு என்பது அல்லது சட்டமன்றம் என்பது இந்திய அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. பாராளுமன்றத்திற்கு எவ்வளவு இறையாண்மை அதிகாரம் இருக்கிறதோ அதே அளவு தனித்துவமான அதிகாரங்கள் சட்டமன்றத்திற்கு இருக்கிறது. ஒரு சட்டமன்றம் நிறைவேற்றுகின்ற தீர்மானங்களையே நீங்கள் 3 ஆண்டுகள் உங்கள் இருக்கைக்கு அடியில் வைத்து அமர்ந்திருக்கிறீர்கள், அதை நிறைவேற்றவில்லை. நீங்கள் கல்வித்தரம்
இதற்கு முன் தோழர் சொன்னதைப் போல மாணவர்களுக்கான கல்வி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்றால் 21 பல்கலைக்கழகங்களில் 6 பல்கலைக்கழகங்களுக்குத்தான் இந்த துணைவேந்தர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவருடைய இடைப்பாடு, இவருடைய பொறுப்பின்மை. அப்படிப்பட்ட ஒருவர் அடிப்படையில் அரசியல் சட்ட விரோதி என்றும் தமிழக மக்கள் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு அரசியல் முடிவு, அந்த மேண்டேட் என்று சொல்லுவோம் அல்லவா, அந்த மேண்டேட்டை சிதைக்கின்ற, சீர்குலைக்கின்ற ஒரு ஆளாக மட்டுமல்ல, அவருக்கு பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த கோட்பாடு, சித்தாந்தம், அதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் பார்க்க வேண்டும். அதை எதிர்த்து நிற்கிற, தடுத்து நிற்கிற தமிழக அரசு என்பது தமிழகத்தினுடைய நெடு வரலாறு அந்த சமூக நீதி கோட்பாட்டினுடைய காவலாகவும், அதைவிட முக்கியமாக ஒன்றிய மாநில அரசுகளினுடைய மக்களினுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற ஒரு நிலைப்பாடையும் எடுத்திருக்கிறது. இதில் வெறும் மோதல் என்று நாம் சுருக்கிவிட முடியாது என்று நான் நினைக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.